ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் இந்த ரெசிபி எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோவிலே என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், என்னோடய பெரியண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் அங்கே இருக்கிற வரைக்கும் அம்மா தான் எல்லா ரெசிபியும் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். பண்ணுறதுக்கு நெய் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அந்தமாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம பட்டை இலை பெரிஞ்சிருக்கும், அது மட்டும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பசங்களுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நாங்கள் பண்ணிக்கிற மாதிரியே பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம போட்டு ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணல. ஸோ எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா நாங்கள் சின்னதாக 2-3 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 8 காஞ்ச மிளகா அந்தளவுக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா அப்புறம் வந்து பெப்பர் போடுவோம், அவ்வளோதான். அப்புறம் சிக்கன் மசாலா போடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சாந்து நல்லா 2-3 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கறியோட நான்வெஜ் ஸ்மெல்லாம் வராது. எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது நாட்டுக்கோழி. நாங்கள் அம்மா வந்து வெயிட்டி மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. தோல் வந்து எடுக்க வேணாம், நாட்டுக்கோழியில் இருக்கிற தோல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம கடையில் வெயிட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு முடியெல்லாம் இல்லாமல் நல்லா வெயிட்டி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ உப்பு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் 1 kg சிக்கன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா போட்டுக்கிறாங்க. அப்புறம் பெப்பர் வந்து மிக்சியில் போட்டு அரைச்ச பெப்பர் இல்லை, நம்ம இடிக்கிறது இருக்குல்ல, இடிக்கிறதுல போட்டு நல்லா அம்மா நசுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பெப்பர் தான் ஆட் பண்ணுறாங்க. அதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு நம்ம இடித்து யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல், நம்மளுக்கு நல்லா அது ஃப்ளேவர் நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தாக்கா அடுப்பை ஆன் பண்ணி அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அது சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா அதை வதக்கிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.